ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ மே 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை தெளிவாக பார்த்துடலாம். காய்ஸ் இந்த கவனிச்சிட்டே வாங்க. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நம்ம டெலகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. அட் தி சேம் டைமில் குயிஸ் அட்டன் பண்ணுறேன் காய்ஸ். அப்போ தான் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம், அது குயிஸ் அட்டன் பண்ணுறது தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்ணலாமா? மே 5 வணிகர்கள் தினம், விரைவில் அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். அப்போ என்னென்னா மே 5 பார்த்திங்கன்னா வணிகர்கள் தினமாக அறிவிக்க போகிறாங்க, அரசாணை கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தான் கடந்த 1989 வணிகர் நல வாரியம் தொடங்கப்பட்டது. அப்போ வணிகர் நல வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1989. சரிங்களா? 89 அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன். ஓகே, டேரெக்டாக என்ன பண்ணலாம், குறளுக்கு போயிடலாங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு, செயலுக்குரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்புடைய செய்ய வல்லவன் அமைச்சன் அப்படின்றாங்க. ஸோ செயலுக்குரிய கருவி இருக்குது, செயலுக்குரிய காலம் வந்துச்சு, எல்லாமே கிடைச்சோடனே அது என்ன பண்ணணும், சிறப்பாக செஞ்ச உடையவன் தான் அதுதான் வல்லவன் அமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய நியூஸ் இருக்குங்க ஃபுல்லாகவே. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்னிமாரான் நுழைவாயிலில் காரல் மார்க்ஸ் சிலை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ காரல் மார்க்ஸோடைய பிறந்த தினத்தை வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சொல்ல போகிறாங்க. காரல் மார்க்ஸ் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மே 5ங்க. மே 5 1818 பிறந்திருப்பாருங்க. 1818 பிறந்திருப்பார். ஸோ இந்த தினத்தை தான் வச்சு என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த தினத்தில் கன்னிமரான் நூலகத்தில் பார்த்திங்கன்னா காரல் மார்க்ஸோடைய நுழைவாயிலில் சிலையை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. நெக்ஸ்ட்டு. ரெடியாக காய்ஸ் எல்லாருமே? திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டம் எவ்வளோ பலனடைஞ்சிருக்காங்கன்றதை அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,15,00,000 குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா செப்டம்பர் 15, 2023. மிஸ் பண்ணுறாதீங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 17.53 லட்சம் மாணவர்கள் பயன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15, 2022. புதுமை பெண் திட்டம் அது பார்த்திங்கன்னா மாதந்தோறும் பார்த்திங்கன்னா கல்லூரி படிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 4,83,000 பேர் கொடுத்துருக்காங்க கல்லூரி மாணவர்களுக்கு பயன்பெற்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது புதுமை பெண் திட்டம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 2022. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9, 2024. ஆகஸ்ட் 9, 2024. ஸோ இயரில் நான் போகிறதெல்லாம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இதெல்லாமே கண்டிப்பாக தேர்வுக்கு பயன்படும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மக்களை தேடி மருத்துவ திட்டம். மக்களை தேடி ஆகஸ்ட் 5, 2021ங்க. 2021 அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அடுத்தது விடியல் பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மே 8, 2021. மே 8, 2021. எல்லாமே கொஷின் கேட்குது. முதலீட்டாளர்கள் முதல் முகவரி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க ஜூலை 21ங்க. ஜூலை மாதம் 2021 தான் பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் பற்றி நிறைய பேசிட்டோம் நம்ம. அடுத்தது நான் முதல்வன் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா மார்ச் 1, 2022ங்க. மார்ச் 1, 2022. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா திட்டங்கள்லாம் எழுதி அந்த இயரில் தொடங்கப்பட்டது அப்படின்றது நீங்கள் தெளிவாக எழுதிக்கணுங்க. அடுத்தது இலவச மின்சாரம் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு டிஎன்பிசியில் பயன்படக்கூடிய தகவல்ங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். அடுத்தது இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பார்த்தாலே மெயின்ஸ்க்கு எக்ஸ்பெக்டடாக இது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். குறள். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை அப்படின்றாங்க. இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவருக்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன்னிற்பவை எவை உள்ளன?
இயற்கையாக உனக்கு நுட்ப அறிவு இருக்குது, அதுவும் இல்லாமல் படித்தும் அறிவு வந்துட்டு பிறகு உனக்கு எவ்வளோ பெரிய சூழ்ச்சி வந்தாலும் அது என்ன பண்ணலாம், ஈஸியாக தகர்த்தெந்திடலான்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு காய்ஸ். சாலை விபத்துகளில் சிக்குபவர்களின் கட்டணமில்லா சிகிச்சை திட்டம் அமல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணுங்க காய்ஸ், இந்த இடத்துல சாலை விபத்துகள் சிக்குபவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் 2025 இதுதான் திட்டம் பேரே அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை விபத்தில் அடிபட்டுட்டாங்கன்னா அவங்கள 1 மணி நேரத்தில் திஸ் மீன் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடணும். அது இல்லாமல் 7 நாட்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் எல்லாமே அரசே பார்த்துக்கும். கிட்டத்தட்ட 1.5 lakhs வந்து பார்த்திங்கன்னா கட்டணமில்லா இலவச சிகிச்சையை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடைமுறை உள்ள விபத்து இலவச சிகிச்சை திட்டங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதில் முக்கியமானது பாருங்கள், இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டம் கடந்த 2021 டிசம்பர் 18ஆம் தேதி முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது கொஷின். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வேண்டாம் இப்படி வந்தீங்கன்னா எஸ் ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா முன்னேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்தியா 2025ஆம் ஆண்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 130வது இடத்துக்கு வந்துட்டுங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் எத்தனாவது இடம், 130வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரியும். இந்தியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென், பாகிஸ்தானில் மெஹபுல் ஹக் அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய குறியீடுகள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 விதமான குறியீடுகள் இருக்கும், அது என்னன்றதை மறக்காமல் பண்ணிவிடுங்க காய்ஸ். இந்தியா ஏவுகணைகளை தாக்குதல்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோங்க. பகல்காம் தாக்குதல் அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எதிரியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பெண்கள் நெற்றியில் அணியக்கூடிய அந்த குங்குமம் போட்டு அழிச்ச காரணத்துக்காகவே என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சுருக்காங்க. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் மட்டும் நோட் பண்ணி வைங்க. ஈஸ்ராம் மட்டும் போதாது. அது என்ன சார் ஈஸ்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிக் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. என்ன சார் கிக் தொழிலாளர்கள்னால் அந்த ரேப்பிடோ, ஸ்விக்கி, இந்த சர்வீஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுற பாதி பேர் என்ன பண்ணால் கிக் தொழிலாளர்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது. அட் த சேம் டைமில் அவங்களால ரெவென்யூ அதிகம் இந்தியாவுக்கு. அப்போ நிகழாண்டு தரவரிசை இந்தியாவில் 1,20,00,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா சேவைத்துறையில் உள்ளனர். 2029-30 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2,35,00,000 அதிகரிக்கும் என நிதி ஆயோக் கூறியுள்ளது. அப்போ இந்த கிக் தொழிலாளர்கள் அமைப்பு வெளியிடும் அமைப்புன்னு கேட்டாங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலே போதுமானது. ஆனால் இங்கே பாருங்கள் இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சேலரி கொடுப்பாங்க, பராமரிப்புக்கு சேலரி கிடையாது. பெட்ரோல், டீசல், பராமரிப்பு, வாகன பராமரிப்புக்கு என்ன கிடையாது. ஆனால் தினமும் 10-12 மணி நேரம் வரை வேலை செய்யும் இவர்களுக்கு 15,000-20,000 மட்டும்தான் ஊதியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்ட காப்பீடும் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது மட்டும் பெருசாக இருக்காது, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை $5 trillion பொருளாதாரம் உயர வேண்டும் என்றால் இவர்களுடைய பங்கு முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பொதுநோக்கான் வேந்தன் வரிசையாய் நோக்கின் அது நோக்கி வாழ்பவர் பலர். அரசன் எல்லாவற்றையும் பொதுவாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிறப்புக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம அதை விரும்பி பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பேன்னு சொல்கிறாங்க. சிபிஐ இயக்குனருக்கு ஓராண்டு கால பணி. இப்போ இருக்கார்ல சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட்டின் பதவி காலம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் ஒரு ஆண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவருடைய பதவி காலம் 2 ஆண்டுகள். ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் போய் சிபிஐ ஃபுல்லாக படிச்சிருங்க. ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தீஸ்கரில் 22 நக்சல்கள் சுட்டுக்கொலை. ஆப்ரேஷன் சங்கல்ப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லைப் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுங்க. ஏன்னா இந்த இடத்துல நக்சலைட்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணணும் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கப்பட்டு தான் ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவில் இந்திய விண்வெளி வீரர்கள் தடம் பதிப்பர், பிரதமர் நம்பிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காரு. உலக விண்வெளி ஆய்வு மாநாடு டெல்லியில் நடைபெற்றதுங்க. நோட் பண்ணுங்கள். செகண்ட் பாருங்கள், மனிதரை அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டமானது ககன்யான். ஸோ விண்வெளிக்கு மனிதரை அனுப்பும் ககன் திட்டம் 2027ஆம் ஆண்டு தொடங்கப்பட உள்ளது.
அந்த 2027 மாறிடுச்சு. 2025 வச்சுருந்தாங்க, இப்போ 2027ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2035ஆம் ஆண்டுக்குள் அமையவிருக்கும் இந்திய விண்வெளி நிலையம் பாரதிய அந்தராட்சி நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எளிதாக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 2040ஆம் ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி வீரர்கள் சந்திரனில் கால் தடம் பதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவால் சுதர்சன சக்ரா என்ற பெயர் சுட்டப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா S-400. இந்த S-400 மிசைல் யார்கிட்டேருந்து நம்ம வாங்கியிருப்போம்னா ரஷ்யா நாட்டுக்கிட்டேருந்து வாங்கியிருப்போங்க. ரஃபேல்ன்றது ஃப்ரான்ஸ் நாட்டுக்கிட்டேருந்து வாங்கியிருப்போம். இப்போ இந்த S-400 மிசைல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சுதர்சன சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வெளியே அங்கேருந்து எதனா ஒரு ஏவுகணை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவோம், அட்டாக் பண்ணக்கூடிய சூழல் பெற்றதுங்க. ஓகே, இன்றைக்கான குரல் பாருங்கள். யாவும் செயல்காலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். ஓகேங்களா, யாவும் செய்காலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாக உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகும் அளவு ஒரு நோயாகும். ஸோ ஒன்று தனக்கு தப்புன்னு தெரியணும், இல்லை பின்னாடி ஒருத்தர் சொல்லாருன்னா அதுவும் தப்புன்னு சொல்லிட்டு உணரணும். இது ரெண்டுமே உணராதவனுக்கு இருக்கிறது மிகப்பெரிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வேண்டாம், பதற்றம் இதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்டோ அது மட்டும் நம்ம முடிச்சிடலாங்க. கடைசி நாள் 10ஆம் தேதிக்கான நியூஸ் பார்த்துலாம். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பெட்ரோல் தட்டுப்பாடுகள் கிடையாதுங்க நமக்கு, நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நினச்சி. அனைவருக்கும் முதுமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளம் வயதினர் நிறைந்த நாடாக இந்தியா கருதப்படுகிறது. ஆனால் ஐநா மக்கள் தொகை நிதியத்தின் அறிக்கையின்படி 2050க்குள் இந்தியாவின் மக்கள் தொகையில் 20% பேர் முதியவர்களாக இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைமில் 2031 இந்தியாவிலே அதிகமாக கேரளத்தின் மக்கள் தொகையில் 21%, தமிழகத்தில் மக்கள் தொகையில் 18.2% முதியோர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் டேட்டா மட்டும் நோட் பண்ணுங்கள். அடுத்தது இன்றைக்கான குரல் பாருங்கள். கயமை என்றத்தில் ஏற்றிற்கு உரிய கயவர் ஒன்று உற்றாக்கால் வீட்டிற்கு உரியர் விரைந்து. கயவர் எதற்கு உரியவர்? ஒரு துன்பம் வந்தடைந்த காலத்தில் அதற்காக தம்மை பிறருக்கு விலையாக விற்று விடுவதற்கு உரியவர் ஆவார் அப்படின்னு சொல்லுவாங்க. தம்மையே என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்களாம். அதுதான் அந்த திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த நியூஸ் முக்கியங்க. நெல்லையில் கட்டப்பட உள்ள நூலகத்துக்கு காயிதே மில்லத் பெயர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நூலகத்துக்கும் நான் பேர் சொல்லியிருக்கேன். அந்த நூலகம் கோவையாக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுங்க. கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே கைஸ், இதுதான் இந்தியாவின் பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம DRDO பார்த்திங்கன்னா பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. S-400 பார்த்திங்கன்னா ரஷ்யா. பாரத் 8 இஸ்ரோ தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட சாதனம். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர், நோட் பண்ணுங்க கைஸ், இங்கெல்லாம் 70 கிலோமீட்டர் வரை சென்று எதிரி ஏவுகணை தாக்கும் வல்லமை பெற்றது. ஆகாஷ் என்ற ஏவுகணம் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. சுமார் 25 கிலோமீட்டர் வரை சென்று எதிரிகளின் ஏவுகணைகளை தாக்கி இவை எல்லையில் பல்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைமில் ஸ்பைடர் இஸ்ரோவிடமிருந்து வாங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கக்கூடியதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த S-400 மட்டும் பார்த்திங்கன்னா 380 கிலோமீட்டர் தொலைவில் சென்று என்ன பண்ண எதிரியின் ஏவுகணைகளை தாக்கும். அப்போ இந்தியாவோட பாதுகாப்பு ரன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ராக்கெட்களும் வச்சுருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு சாதனம் பார்த்திங்கன்னா சீனாவிடம் பெறப்பட்டதுங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் நம்ம இந்தியா கிட்ட இருக்கிற அட்வான்ஸ் மாதிரி கிடையாது. ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு மே 6லேருந்து மே 10 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு அட் த சேம் டைமில் குயிஸ் அட்டன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.